ஓம் பக்தி சேனலின் அன்பான வணக்கங்கள். உங்கள் வீடுகளில் லக்ஷ்மி கடாட்சம் தலைத்து செல்வம் பெருக எளிமையான 50 வழிகள் இதோ பார்ப்போம் வாருங்கள். ராமநாமம் உச்சரிக்கப்படும் இடத்திற்கு அனுமன் தேடி வந்து விடுவான். அங்கு அவனை கூப்பிட வேண்டிய அவசியம் கூட இல்லை. அதே போல ஸ்ரீமன் நாராயணனின் பெருமை பேசப்படும் இடத்தில், அவன் பாடல்கள் ஒலிக்கும் இடத்தில் அன்னை திருமகள் தானாகவே வந்து விடுகிறாள். ஆகவே இல்லந்தோறும் காலை வேளைகளில் வெங்கடேச சுப்பிரபாதமும், மாலை வேளைகளில் விஷ்ணு சகசரநாமமும் ஒலிப்பது அவசியம். அந்த வீடுகளில் செல்வ செழிப்பு தாமாகவே வந்துவிடும். இரண்டாவது, வீட்டில் நெல்லி மரம் இருந்தால் லக்ஷ்மி கடாட்சம் பெருகும். விஷ்ணுவின் அம்சமாக நெல்லி மரம் திகழ்வதால் நெல்லி மரத்தில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள். நெல்லிக்கனிக்கு ஹரிபலன் என்ற பெயரும் உண்டு. லக்ஷ்மி குபேரருக்கு உரிய மரமாகவும் திகழ்கிறது. நெல்லி மரம் இருக்கும் வீட்டில் தெய்வீக அருள் நிறைந்திருக்கும். எவ்வித தீய சக்திகளும் அணுக முடியாது. நெல்லி மரத்தடியில் கிடைக்கும் தண்ணீர் உவர்த்தன்மை இல்லாமல் மிகவும் சுவையாக இருக்கும். 3. சுமங்கலிகள் பூரண கும்பம், மஞ்சள், குங்குமம், திருமண் சூரணம், கோலம், சந்தனம், வாழை, மாவிலை தோரணம், வெற்றிலை, திருவிளக்கு, யானை, பசு, கண்ணாடி, உள்ளங்கை, தீபம் இவை அனைத்தும் லக்ஷ்மிக்கு மிகவும் பிடித்தவை. 4. தினசரி துளசி மாடத்திற்கு விளக்கேற்றி மும்முறை வலம் வர வேண்டும். 5. பசுக்களுக்கு ஒரு பழம் வாங்கி கொடுத்தாலே கோடி புண்ணியம் தேடி வரும் என்னும் போது அவற்றுக்கு தீவனங்கள் வாங்கி தந்து போஷித்தால் பசுக்களிடம் குபேரன் குடிக்கொண்டிருக்கிறாராம். கோமாதா பூஜை குபேர பூஜைக்கு சமம். 6. செல்வம் நிலைத்து நிற்க நமது வீடுகளில் வெள்ளை புறாக்கள் வளர்க்கலாம். 7. சங்கு, நெல்லிக்காய், பசு சாணம், கோஜலம், தாமரை பூக்கள், சுத்தமான ஆடைகள் வீட்டில் இருப்பது சுபம். 8. காலை எழுந்தவுடன் தனது உள்ளங்கைகள் பசு, கோவில் கோபுரம், இறைவனின் திருவுருவப் படம் இவற்றை பார்க்க வேண்டும். 9. தினசரி விளக்கேற்றுவது சிறப்பு. செவ்வாய் மற்றும் வெள்ளிகளில் 5 முகம் கொண்ட விளக்கேற்றுவது இன்னும் சிறப்பு. 10. விளக்கை அமர்த்துதல் அல்லது மலையேற்றுதல் என்றுதான் சொல்ல வேண்டும். அணைப்பது என்ற வார்த்தையை உபயோகிக்கவே கூடாது. அது அமங்கல சொல்லாகும். 11. விளக்கை தானாக மலையேற்ற விடக்கூடாது. ஊதியும் அமர்த்தக்கூடாது. புஷ்பத்தினாலும் மலையேற்றக்கூடாது. அப்போ எப்படித்தான் சார் மலையேற்றுவது என்று தானே கேட்கிறீர்கள்? அப்படி கேளுங்க. தீபத்தை எப்போதும் கல்கண்டை கொண்டுதான் அமர்த்த வேண்டும். 12. வீட்டில் சண்டை சச்சரவு இருக்கக்கூடாது. அமங்கல சொற்கள் பேசவே கூடாது. 13. மாலை 6 மணிக்கே திருவிளக்கு ஏற்றிவிட வேண்டும். 14. ஊனமுற்றவர்களுக்கோ ஏழை மாணவர்களுக்கோ முடிந்த தர்மத்தை செய்யுங்கள். 15. எந்த வீட்டில் சாப்பாட்டிற்கு ருசியாக ஊறுகாய் இருக்கிறதோ அந்த வீட்டில் தரித்திரம் இருக்காது. எனவே உங்கள் வீட்டில் எப்போதும் பலவித ஊறுகாய்கள் குறைவின்றி இருக்கட்டும். 16. எந்த வீட்டில் பெண்கள் கௌரவமாக நடத்தப்படுகிறார்களோ அந்த வீட்டில் பெண்கள் சிரித்து கொண்டு சந்தோஷமாக இருக்கிறார்களோ அங்கு திருமகள் குடியேறுவாள். 17. வீட்டுக்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு குங்குமமும் தண்ணீரும் வழங்க வேண்டும். அவர்களுக்கு மஞ்சள் கிழங்கு கொடுப்பதால் பல ஜென்மங்களில் செய்த பாவங்கள் விலகி பாக்கியங்களும் பொருளும் சந்தோஷமும் பெருகும். 18. எந்த பொருளையும் இல்லை இல்லை என கூறக்கூடாது. இந்த பொருள் வாங்க வேண்டியதிருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். 19. எந்த குறையையும் எண்ணி கண்ணீர் விடக்கூடாது. 20. சர்ச்சை செய்யாத சண்டையிடாத பெண்கள் வாழும் இல்லங்களில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள். 21. தயிர், அருகம்புல், பசு முதலியவைகளை தொடுவதும், நேர்மையாக இருப்பதும், அடிக்கடி பெரியோர்களை தரிசிப்பதும், கோவிலுக்கு சென்று தெய்வ தரிசனம் செய்வதும் செல்வத்தை கொடுக்கும். 22. குழந்தைகளிடமும்
வயதானவர்களிடமும் நோயாளிகளிடமும் கோபத்தை காட்டக்கூடாது. கேட்டதற்கு இனிமையான நல்ல சொற்களை உபயோகிப்பவர்களுக்கு எல்லா நன்மைகளும் வந்தடையும். இரக்க குணம் உடையவருக்கு தெய்வம் உதவி புரியும். அன்பு உள்ளம் கொண்டவருக்கு உலகம் தலை வணங்கும். 23. அன்னம், உப்பு, நெய் இவைகளை கையால் பரிமாறக்கூடாது. கரண்டியால் மட்டுமே பரிமாற வேண்டும். கையால் பரிமாறப்பட்ட அன்னம், உப்பு, நெய் இவை கோமாமிசத்துக்கு சமம். 24. பெண்கள் வளையல் அணியாமல் எதையும் பரிமாறக்கூடாது. 25. அமாவாசை அன்று எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடாது. 26. வெள்ளிக்கிழமை உப்பு வாங்கினால் நன்மை உண்டாகும். 27. இரவில் வீட்டை பெருக்கினால் குப்பையை வெளியே கொட்டக்கூடாது. 28. வீட்டில் தூசி ஒட்டடை சேரவிடாது. அடைசல்கள் இன்றி சுத்தமாக இருப்பது அவசியம். 29. பகலில் குப்பையை வீட்டினுள் எந்த மூலையிலும் குவித்து வைக்க கூடாது. 30. மங்கையர்கள் நெற்றிக்கு குங்குமம் இடாமல் ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது. 31. விளக்கு ஏற்றிய பிறகு பால், தயிர், உப்பு, ஊசி இவற்றை பிறருக்கு கொடுக்கக்கூடாது. 32. விருந்தினர் போன பிறகு வீட்டை கழுவி சுத்தப்படுத்தக்கூடாது. 33. கோலம் இட்ட வீட்டில் திருமகள் தங்குவாள். வீட்டு வாசலில் கோலம் இடுவது அவசியம். பிளாட்களில் வசிப்பவர்கள் தங்கள் மெயின் டோர் வாசலில் கோலம் வரையலாம். 34. ஒருவருக்கு பணம் கொடுக்க வேண்டும் என்றால் வாசல் படியில் நின்று கொடுக்கக்கூடாது. கொடுப்பவரும் வாங்குபவரும் வாசல் படிக்கு உள்ளே இருந்து வாங்க வேண்டும் அல்லது கீழே இறங்கி வாங்க வேண்டும். 35. துணிமணிகளை உடுத்திக்கொண்டே தைக்கக்கூடாது. 36. உப்பை தரையில் சிந்தக்கூடாது. அரிசியை கழுவும் போது தரையில் சிந்தக்கூடாது. 37. வாசல்படி உரல், ஆட்டுக்கள், அம்மி இவைகளில் உட்காரக்கூடாது. 38. பணம், நாணயம் உள்ளிட்டவைகளை கண்ட இடத்தில் வைக்கக்கூடாது. ஆண்கள் பணம் வைக்கும் பர்ஸை, ஏடிஎம் கார்டுகளை பின்புறத்தில் வைத்து கொள்ளாது சட்டையின் உள் பாக்கெட்டில் வைத்து கொள்ள வேண்டும். 39. வெற்றிலை, வாழை இலை இவைகளை வாடவிடக்கூடாது. வெற்றிலையை தரையில் வைக்கக்கூடாது. 40. சுண்ணாம்பு இல்லாமல் வெற்றிலையை போடக்கூடாது. பிரம்மச்சாரிகள் தாம்பூலம் உட்கொள்ளக்கூடாது. 41. அக்னியை வாயால் ஊதி எழுப்பவோ அணைக்கவோ கூடாது. 42. அதிகமாக கிழிந்த துணிகளை உடுத்தக்கூடாது. 43. நகத்தை கிள்ளி வீட்டில் போட்டால் தரித்திரம் உண்டாகும். 44. பெண் தலைவிரி கோலத்துடன் காட்சியளிப்பது கூடாது. 45. சாம்பிராணி உள்ளிட்ட நறுமண பொருட்களை அடிக்கடி வீட்டில் உபயோகிக்க வேண்டும். 46. ஈர துணி அணிந்து பூஜை செய்யக்கூடாது. 47. பெண்கள் மூக்குத்தி, வளையல், மெட்டி இவைகள் அணியாமல் இருக்கக்கூடாது. 48. தங்கம் எனப்படும் சொர்ணம் மகாலட்சுமியின் அம்சம் என்பதால் இதை இடுப்புக்கு கீழே பெண்கள் அணியக்கூடாது. 49. பெண்கள் மாதவிடாய் உற்றிருக்கும் சமயம் அவர்களின் நிழல் சாமி படங்கள் மீது விழக்கூடாது. 50. தைரியமாக ஒருவன் தர்மம் செய்தால் துணிவாக லட்சுமியையும் அருளை அவன் மீது சொரிந்து விடுகிறாள். இதையெல்லாம் செய்தால் இருக்கிற செல்வம் தங்கும். லட்சுமி தேவி நம் வீடு தேடி ஓடி வருவாள். ஓ மகாலட்சுமி தாயே துணை. நான் உங்களிடம் பகிர்ந்து கொண்ட பதிவுகளை நீங்கள் உங்கள் வாழ்வில் கடைபிடித்து மகாலட்சுமி தாயின் அருளை பெற்று செல்வம் கொழித்து வீட்டில் மகிழ்ச்சி ததும்ப நன்றாக நல்வாழ்வு வாழ வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன்.